கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுலாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. மார்க்கு 13வது அதிகாரம் 7வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கொடிய காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக முறை கடைசி காலத்தை குறித்து நான் ஆண்டுடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கிறபடியாக நான் ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிற இந்த இடம் பஹ்ரைன் தேசம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கும், பஹ்ரைன் தேசம் உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடு, உலகத்தில் 3வது சின்ன நாடு. அதாவது ஒரு ஐலாண்டு, 4 பக்கமும் தண்ணீர்னால கடல்னால சூழப்பட்ட ஒரு சின்ன ஐலாண்டு தான். சுமார் 15 லட்சம் மக்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சின்ன குட்டி நாட்டில் இருந்து தான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகளில் உண்டான பலவிதமான நெருக்கமான சூழ்நிலையினால, யுத்தத்தினால நீங்கள் அநேக நியூஸில் பார்த்துருப்பீங்க. பஹ்ரைன் தேசமும் அந்த யுத்தத்தினால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அநேகர் என்னோட ஃபோன் பண்ணி பேசுனாங்க, பஹ்ரைன் தேசத்துக்கு என்ன ஆயிடுச்சு, எப்படி இருக்குது, அப்படியெல்லாம் பேசி. இப்போ பஹ்ரைன் தேசமே அநேகருக்கு சின்ன நாடாக இருந்தாலும் அநேகருக்கு தெரிகிற விதத்தில் நியூஸ் மூலமாக நீங்கள் இந்த யுத்தத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் உங்களோடு என்னோடு பேசுகிறாரு. நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். சுமார் 16 வருடங்களாக ஆண்டவருடைய வருகை குறித்தும் உலகத்தின் முடிவில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து நான் அநேக நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை நாள் 2009 நான் ரட்சிக்கப்பட்டு 2010வது வருடத்தில் ஆண்டவர் என்ன சொந்த ஒரு கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து நல்ல ஒரு படிப்பை கொடுத்தாரு. மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி படித்து ஆண்டவர் என்னை ஆந்திராவுக்கு, மொழி தெரியாத ஊருக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். 2010 நான் ஆந்திராவுக்கு வந்தேன். அப்போது அங்கே ஒரு காலேஜில் லெக்சரராக வேலை செய்து கொண்டே பகுதி நேரமாக நான் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிற காலங்களில் 2014வது வருடம் கர்த்தர் என்னோடு கூட ஒரு சொப்பனத்தின் மூலமாக, அதாவது தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மத்தேயு 24வது அதிகாரம், மார்க்கு 13வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரத்தை நீ படி என்று சொல்லி ஒரு வயதான ஒருவர் என்னிடத்தில் அந்த தரிசனத்தின் மூலமாக வந்து ஒருவர் பேசுகிறார். அப்போ பேசிட்டு அவர் சொல்கிறாரு, இனி சம்பவிக்க போகிறத உன் கண்களுக்கு முன்னாடி நீ பார்க்க போகிறாய். இந்த அதிகாரத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் உன்னுடைய கண்களுக்கான எல்லாம் நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லி அந்த தரிசனம் முடிகிறது. அன்றிலிருந்து நான் பல முறை இந்த அதிகாரத்தை மத்தேயு 24 படிச்சிருக்கிறேன், மார்க்கு 13, லூக்கா 21 பல முறை படித்து பல இடங்களிலும், இந்தியாவின் பல மாநிலங்களிலும், கேரளாவில், ஆந்திராவில், தமிழ்நாட்டில், ராஜஸ்தான், இன்னும் சில இடங்கள்லாம் ஆண்டுடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கடைசி காலத்தை குறித்தும், அப்புறம் உலகத்தில் நாட்டில் சில நாடுகளுக்கும் போய் ஆண்டுடைய வார்த்தை நான் பேசியிருக்கிறேன். வருகை குறித்தும் கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் இன்றைக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய யுத்த மேகத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசத்துக்கும், அப்புறம் இஸ்ரேலுக்கும், ஈரான் தேசத்திற்கும், அதில் மாத்திரம் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து USA வருது, அமெரிக்கா உள்ள நுழைஞ்சாங்க. அது நிமித்தமாக இன்னைக்கு மத்திய கிழக்கு நாட்டில் GCC நாடுகளுக்கும் என்ன செய்கிறாங்க, உள்ள ஒரு பெரிய யுத்த மேகத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. பிப்ரவரி 28 ஆரம்பமானது. உங்களுக்கு தெரியும், ஈரானில் உச்சபட்ச தலைவர் என்று சொல்லக்கூடிய கமேனி அவர்களை கொலை செய்தார்கள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய உபத்திரவத்தின் காலத்தில் யுத்தம் எல்லா பக்கமும், திரும்புகிற பக்கமெல்லாம் ஏவுகணைகள் வெடித்து கொண்டிருக்கிற ஒரு மத்திய கிழக்கு நாடுலேருந்து, பஹ்ரைன்லேருந்து தான் நான் ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறேன். என் கண்களுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், 2-3 மிசைல் போகிறத பார்த்தேன். ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் அது வெடித்து சிதறுகிறத கண்ணால் பார்த்தேன். பார்ப்பதற்கு ஆரம்பம் பயமாக தான் இருந்துச்சு. பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் வருகை குறித்து, பயப்படாதன்னெல்லாம். ஆனால் கண்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது, அது வெடிக்கும்போது ஒரு 3-4 கிலோமீட்டர் அப்படியே அதிருகிறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பயமாகவும் இருந்தது. ஆனாலும் நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரை நம்பும்போது, அவரை விசுவாசிக்கும் போது கொஞ்ச நேரம் வர பயம் கூட மாறி விடுகிறது. ஏனென்று சொன்னால், இது கடைசி நாட்களில் இதெல்லாம் சம்பவிக்க போகிறது என்பதை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருவதற்காகத்தான்
ஆண்டவர் என்னை இந்த தேசத்துல வைத்திருக்கிறார், இந்த தேசத்தின் ஜனங்களுக்காய் திறப்புல நிற்கும்படிக்காகத்தான் ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்க முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறேன். பாருங்க, ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுகிறது? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது, அப்படி என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிறவங்க ஒருவேளை இந்த யுத்த செய்திகளை கேள்விப்பட்டு ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல, டிவில, யூடியூப்ல பல செய்திகளை கேள்விப்பட்டு பயந்து கொண்டு உங்க சொந்தக்காரங்க துபாயில் இருக்கிறாங்க, கத்தார்ல இருக்கிறாங்க, ஒமன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க, சேஃபா இருக்கிறீங்களான்னு பேசிட்டு ஒருவேளை கதறி வேதனைப்பட்டு எல்லாம் வந்துருங்கன்னு சொல்லி அநேகர் பயந்து பிள்ளைகளையும் சொந்தங்களையும் அழைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஒன்று தெரியுமா? எல்லா நாடுகளும் இன்னைக்கு ஃப்ளைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நம்மளை சுற்றி இருக்குது. யுத்தங்களை கேள்விப்படுறீங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க பல நாட்டு மக்கள் நாங்கள் யுத்தங்களை கண்களால் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் மற்ற சில நாடுகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் குண்டு விழுந்துட்டே இருக்குது. இஸ்ரேலில் உள்ளே போனீங்கன்னா எல்லா நாளுமே மிசைல் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஈரானில் பலவிதமான இடிபாடுகள், சிறு குழந்தைகள் முதற்கொண்டு இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கொடிய ஒரு காலத்தில் இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இதை பார்க்கும்போது ஏன் ஒரு தேவன் இருந்து ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு வேதனைகள் என்று சொல்லி பல கேள்விகளோடு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், மனிதனை தேவன் எப்படி படைத்தாரு? தேவ சாயலுக்கு ஒப்பாக தேவனை போல அன்புள்ளவராய் படைத்தது உண்மைதான். ஆனால் மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த அன்பை விட்டு தேவனை போன்ற அந்த அன்பை, தேவன் கொடுத்த அன்பை என்ன செய்தான்? அதை விட்டு போட்டவனாக சாத்தானோடு கூட தொடர்பு வைத்து சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானோடு மனிதன் மாறி இன்னைக்கு மிருகமாய் மாறி அன்பை இழந்தவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை கொடுப்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தையே நேசித்த அந்த தெய்வத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு பகைமையோடு வாழ்கிறது நிமித்தமாகத்தான், பகையினாலும் விரோதத்தினாலும் வைராக்கியத்தினாலும் பழிக்கு பழி செய்ய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ பெயர் கொண்டிருக்கிற நாடுகள் கூட இன்னைக்கு இயேசுவை பிரதிபலிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? ஒருவருக்கு ஒருவர் மேல யுத்தம் செய்து படுகொலை செய்து ஜனங்களை அழித்து பட்சித்து கொண்டிருக்கிறத நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஏன் இப்படி நடக்கிறது? இது கடைசி காலத்துல மனிதன் தேவனை விட்டபடினால, மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடினால, தேவன் சொன்னதை மனிதன் கேட்காதபடிக்கு அந்த அன்பை இழந்தவனாக ஒருவருக்கு ஒருவர் கடித்து பட்சித்து இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எப்போ வரைக்கும் வந்து நடக்கும்? இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும், உண்மையாய் இயேசுவை தேடி வருகிற வரைக்கும், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிற வரைக்கும். சும்மா பேர் கிறிஸ்தவனாய் நான் சொல்லவில்லை. பேர் கிறிஸ்தவ நாடுகளை தான் இன்னைக்கு யுத்தத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதற்காக நான் சொல்லலை. உண்மையான அன்பை இயேசு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். உண்மையான இயேசுவின் பிள்ளையாய் இயேசுவை பிரதிபலிக்கிறவனாய் ஒரு மனிதன் மாறினால் நிச்சயமாகவே அவன் யுத்தத்துக்கு போக மாட்டான். உண்மையா ஜனங்களை நேசிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அன்பு எங்கே போயிடுச்சு? அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒரு அன்பு அற்றவர்களாக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்வதற்கும் யுத்தம் செய்வதற்கு, ஒருவன் மனிதனை அழிப்பதற்கு என்ன செய்யறான்? இன்னைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு அழித்து கொண்டிருக்கிறான். அதனால இது மாற வேண்டுமானால் ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டால் மட்டும்தான், கிறிஸ்துவை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளையா மாறினா மட்டும்தான் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியுங்க. அதனால தான் என்னைக்கு அவன் ஆண்டுடைய பிள்ளையா மாறான் அது வரைக்கும் என்ன செய்வான்? ஒருவருக்கு ஒரு விரோதமாக சண்டை போட்டு யுத்தம் பண்ணி கடிந்து பட்சித்து அழித்து கொண்டு தான் இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் பெருகும். ஏனென்று சொன்னால் மனிதன் தேவனை விட்டு விட்டான். உண்மையான தெய்வத்தை மறந்தபடினால அவன் வைராக்கியம் கொண்டவனாக பழிக்கு பழி செய்து தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது, இதை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க இதை பார்த்து பயந்து கொண்டு ஏன் இப்படி நடக்குது, இனி உலகம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானா என்ன நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதீங்க. ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ நீ முடிஞ்சிருச்சு, மத்திய கிழக்கு நாடுல நான் முடிச்சிட்டேன், நீ வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படியெல்லாம் நினைச்சு நான் உயிரோடு போவேனா இல்லையான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, கலங்காதபடி என்ன செய்யுங்க? கலங்காம இருங்க. கலங்கிறாதீங்க. கலங்கினால் பயம் வந்து விடும். பயம் வந்தால் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை போய்விடும் என்று சொல்லி கர்த்தர் பேசுறாரு. கலங்காதபடி என்ன செய்யணுமா? இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் சம்பவிக்குங்க. ஆண்டோடைய வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் சம்பவிக்க போகிறது. இதெல்லாம் சம்பவிக்கும் போது நீங்களும் நான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நான் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையா மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாருங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா?
இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த கடைசி காலத்துல எசேக்கியேல் 38:39 சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாட்கள்ல இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வருவார்கள். கோகு மாகு தேசத்தானும் பெர்சியா என்கிற ஈரான் தேசமும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவார்கள். அப்போ இஸ்ரவேலும் மற்றவர்களுக்கு விரோதமாய் வருவார்கள். ஒரு காலத்துல ஈரான் தேசம் சொன்னாங்க, இஸ்ரவேலை நான் அழிக்க வேண்டும், இஸ்ரவேலை மேப்பில் இல்லாதபடிக்கு நான் அழிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? போராடினார்கள், சூளுரைத்தார்கள். உச்சபட்ச தலைவரும் சொன்னார், இன்றைக்கு அவர் இல்லை இந்த பூமியில. காரணம், இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கணும்னு அவங்க போராடுறாங்க. ஆனால் கடைசி காலம் அதை அழிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்காக அந்த தேசத்தை மறுபடியும் இழந்து போன தேசம், முதல் நூற்றாண்டுல சிதறப்பட்டு உலகமெங்கும் போன அந்த தேசம் மறுபடியும் 1948 ஒன்று கூடி அதை சொந்த தேசமாக அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த தேசம் இஸ்ரவேலர்களுக்காக, யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டாயிற்று. இனி அந்த தேசத்திற்காக யாராலும் யுத்தம் செய்தாலும் அந்த தேசத்தை ஜெயிக்க முடியாது. காரணம், ஆண்டவர் அந்த தேசத்தின் மேல ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏனென்று சொன்னால், 2ஆம் வருகையில, ரகசிய வருகைக்கு பிறகு 2ஆம் வருகையில அந்த தேசத்துல அவருடைய ஆலயம் கட்ட வேண்டும், எருசலேம் ஆலயம் கட்டப்பட வேண்டும். அந்த தேசத்துல 7 வருடம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி அங்க நடக்க போகிறது. இதற்காக அந்த தேசம் ஆயத்தப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமா இருக்கிறபடினால அந்த தேசத்துக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அதை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார் என்பதற்குத்தான் இந்த யுத்தத்தின் காரியங்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்கிறதுனால இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் உலகம் அழிய போதாது. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க, இயேசு இந்த உபத்திரத்தின் காலத்துல, இந்த யுத்தத்தின் காலத்துல அவருடைய வருகை நீங்களும் நானும் எதிர்பார்க்க வேண்டும். அவருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது என்று தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அலாரமாய் சொல்லுகிறார். அதை புரிந்து கொண்டு அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென்.